ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்ம அறிய வேண்டிய விதமாய் அறிந்தால் அது நிச்சயமாக ஆண்டவர் நான் முதல்ல சொன்னது போல தன்னுடைய வசனத்தை அவர் அனுப்பி அவர் ஒரு காரியம் செய்கிறார் என்று சொன்னேன், அது திரும்ப வராது. அவர் நினைக்கிற காரியத்தை செய்துவிட்டு திரும்ப என்று சொல்கிறார். அப்போ அந்த வசனம் நம்ம வெட்டும்போது இன்னொரு வசனத்தையும் வாசித்திடலாம். சங்கீதம் 107:20. Psalm 107, Vers 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நல்ல கவனிங்க. வெறும் வசனம் போய் நம்மளை உருவாக்குறது மாத்திரமல்ல, நம்முடைய காயங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் வசனத்தை உபயோகப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு நல்ல வார்த்தையை இந்த சங்கீதம் 7 பார்க்கிறோம். Lies diesen Vers genau durch, weil diese Worte könnten auch nicht nur euch erretten, sondern auch euch heilen. சங்கீதம் 107:20 மறுபடியும் நான் தமிழில் வாசிக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். Sandte sein Wort und heilte sie, rettet sie aus ihren Gruben. இந்த சங்கீதம் முழுவதும் அவரை பாடுகிற ஒரு சங்கீதம். Diese ganzen Psalmen sind eigentlich Lieder. இந்த 107ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பின்னவோ படுக்கைக்கு போகும் முன்னதாக ஒரு தடவை நன்றாக வாசித்து விட்டு நீங்கள் படுக்கைக்கு போவது நல்லது என்று நினைக்கிறேன். Ich empfehle euch diesen Psalm immer bevor ihr schlafen geht zu lesen. அங்கே ஒரு வார்த்தையை அடிக்கடி இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம். Und wir sehen ein Wort öfters hier. அவர்கள் ஆபத்திலே தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 19வது வசனம். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். Und wir lesen, sie schrien in ihrer Not zu dem Herrn und bedrängte sie und rettete sie. இந்த வசனம் மறுபடி அங்கே வருகிறதை பார்க்கலாம். Und dieser Vers kommt nur mal öfters in diesem Buch vor. 6வது வசனத்தை பாருங்கள். Vers 6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Da schrien sie zum Herrn in ihrer Not. 13வது வசனத்துல பாருங்க. Vers 13. தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Da schrien sie zum Herrn um Hilfe in ihrer Not. 19வது வசனத்துல பாருங்க. Vers 19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Dann schrien sie aber zum Herrn um ihre Hilfe in ihrer Not. அங்கே மறுபடியும் வாசிக்கலாம். 28வது வசனத்துல. Vers 28. அவர்கள் தங்களை ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். Dann aber schrien sie zum Herrn in ihrer Not. கூப்பிட்டு அவர்களை இக்கட்டு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். Und die zu ihm schrien, die befreite aus ihrer Bedrängnis. 4 காரியங்களை சொல்லி அதிலே மாட்டப்பட்டவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர். Hier sind 4 Dinge erwähnt worden und die in einer Bedrängnis sind und die rufen dann zum Herrn. 4 நிலைகளிலே சொல்லிவிட்டு தான் பின்னதாக ஆசீர்வாத வசனங்களை அந்த சங்கீதத்தில் சொல்லுவதை பார்க்கலாம். Und sie sagen das aus 4 verschiedenen Perspektiven und dann kommt am Ende der Segen. இதை எழுதிவிட்ட சங்கீதக்காரன் யார் என்று தெரியாது. Wir wissen nicht, wer dieses 107 geschrieben hat. ஏனென்றால் 150 சங்கீதங்களிலே 73 சங்கீதங்கள் தான் தாவீது எழுதினது. Nur David hat nur 73 Psalmen verfasst. ஒரு சங்கீதம் மோசே எழுதினது 90ஆம் சங்கீதம். Ein Psalm ist von Mose, das ist Psalm 90. 13 சங்கீதங்களை ஆசாப் எழுதினான் என்று பார்க்கலாம். 13 haben Asam geschrieben. 11 சங்கீதங்களை கோராகின் புத்திரர்கள் எழுதினார்கள் என்று பார்க்க கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்க விட்டது என்று பார்க்கலாம். Und 11 haben die Koraiter geschrieben. சாலமோன் எழுதினதான 2 சங்கீதங்களை பார்க்கலாம். Und Salomon hat 2 verfasst. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியுது என்ன? Das ist bestimmt neu für euch, oder? எல்லா ஆராதனையிலும் மாறி வாசிக்கிறோன்னு மாறி தான் வாசித்தங்கள வழிய அது யார் எழுதினது எதுக்கு எழுதினதுங்கிறத நம்ம ஆராய்வது இல்லை. Aber ihr liest das euch nur durch, ohne zu überlegen, wer hat es denn verfasst eigentlich? ஆகையினால இந்த 107ஆம் சங்கீதம் யார் எழுதினது என்று தெரியாது. Wir wissen nicht, wer Psalm 107 verfasst hat. ஆனால் இந்த சங்கீதம் அழகான உண்மைகளை நமக்கு சொல்லுகிற சங்கீதம். Aber es ist ein Psalm, was sehr viele Wahrheiten in sich hat. வார்த்தையின் மேன்மையை காண்பிப்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Es zeigt die Erhabenheit des Wortes. முதலாவது சத்துருக்களுக்கு நீங்களாக்கி மீட்கிற ஆண்டவர் என்பதை அடிப்படையாக கொண்டு 2வது வசனத்தில் எழுதுகிறார். Wir sehen, dass der Herr uns aus den Händen der Feinde uns erlösen kann. எப்படி சத்துருக்களை மீட்டு கொண்டாராம்? Wie hat er uns erlöst von den Feinden? 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Vers 3. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். Der gesammelt hat aus den Ländern von Osten und Westen und Norden und von Süden. பல பக்கங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Wir sind gesammelt von verschiedenen Himmelsrichtungen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Preis den Herrn. நம்முடைய நிலைமை என்னதா இருந்தது? Wie war unsere Situation damals?
நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 4வது 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Da steht in Vers 4 und 5 geschrieben. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். Sie waren in der Wüste auf ödem Weg und sie fanden keinen bewohnten Ort. Hungrig waren sie und durstig und es verschmachte sie ihnen ihre Seele. நேற்றைய தினத்தில் உங்களுடைய தாய் தகப்பன்மார் விசேஷமாக எப்படி நடந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். Ich habe euch gestern erzählt, wie eure Eltern vielleicht sein hätten können. பல உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். Und viele Beispiele euch gegeben. யுத்தம் ஏற்பட்ட போது இலங்கையே அழிந்துவிடும், தமிழ் இனமே அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஓங்கி நின்றது. Und die Worte, dass damals der Bürgerkrieg da war und wir eigentlich alle hätten erloschen sein können, diese Worte waren präsent gestern. அதற்கு 3 காரணங்களை நான் என்னுடைய அறிவின்படி அறிவேன். Und ich kann 3 Gründe davon nennen, die ich nach meiner Weisheit habe. எதற்கு தமிழ் இனம் அழியும் என்று நினைத்தார்கள்? Wieso wollten die, dass die Tamilen ausgelöscht werden? தமிழர்கள் இலங்கையிலே 2ஆம் தாயின் பிள்ளையாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்கிற உணர்வு தமிழர்களுக்குள்ளே வரும் அளவுக்கு இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்டது. Weil Tamilen uns sehen als zweite Muttersprache in Sri Lanka. நான் சொல்கிறது நன்றாய் கவனியுங்கள். Hört genau zu. ஆனால் நன்றாய் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், Und wenn ihr genau dahin schaut, இலங்கை தமிழர்களுக்குத்தான் உரியது என்பதை நானே நிரூபிக்க முடியும். ich kann euch beweisen, dass eigentlich Sri Lanka den Tamilen gehört. தமிழர்கள் அங்கே குடியிருந்தார்கள். Die Tamilen waren da als erstes. கலிங்க போர் என்று சொல்கிற ஒரு போரை நான் இருக்கிற பீகாரில் இருக்கிற அசோக மன்னன் தொடுத்தான் கலிங்க நாட்டின் மேலே. Und es gab einen Krieg in Bihar. கொஞ்சம் உங்களுக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நான் சொல்றது என்னன்னு விளங்கும். Und wenn ihr die Geschichte versteht, dann versteht ihr auch, was ich später sagen möchte. இந்தியாவோடு கூட இலங்கை ஒட்டி இருந்த நாட்கள் அவைகள். Es gab Zeiten, wo Sri Lanka noch an Indien dran war. இப்பதான் நம்ம தனுஷ்கோடியிலிருந்து இந்த கோடிக்கு வந்துட்டோம். Aber jetzt sind wir alleine. இடையில இப்பதான் பிளவுபட்டு நிற்கிறது. Jetzt brauchen wir ein Boot, um es zu überqueren. ராமன்லாம் அங்க ஒன்றும் அனுமானம் வச்சு அங்க குரங்கு படை வச்சு பாலம் கட்டினது இப்ப இவன் சொல்ற கதை அது வேதத்திலேயோ சரித்திரத்திலேயோ இல்லாதது. Das, was da erzählt wird, das steht nicht in der Bibel drin. இந்த பூமியில இடையில இந்த கடல் அரிப்பு குறுக்கிட்டு இந்த பூமியை தேசங்களாகவே பிரித்ததை நீங்கள் சரித்திரத்திலே ஜியோகிராஃபி படிக்கிறவர்கள் அறிந்திருப்பீர்கள். Und wir können in Erdkunde sehen, dass einige Länder sich durch das Meer immer wieder abschwenken. இன்னும் 10 வருஷத்துல In 10 Jahren ஆப்பிரிக்கா கண்டமே 2ஆக பிரிய போகிறது என்பது கமீத நாட்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. Und es wurde herausgefunden von den Wissenschaftlern, dass in 10 Jahren Afrika sich in 2 teilen wird. வடக்கு தெற்காக ஆப்பிரிக்காவுக்கு நடுவுலேயே கடல் அரித்து கொண்டு கப்பல் ஓடுகிற அளவுக்கு அரிக்க போகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Und die Wissenschaftler haben herausgefunden, dass durch die Mitte ein Fluss sein wird und es Norden und Süden nur noch existieren wird. அப்படித்தான் இலங்கை இந்தியாவோடு ஒட்டித்தான் இருந்தது. Und genauso war auch Sri Lanka eins mit Indien verbunden. அந்த நாட்களிலே எங்களுடைய ஊரை தலைமையாக கொண்டு பீகாரை தலைமையாக கொண்ட அசோக ராஜன் கலிங்க நாட்டின் மேலே படையெடுத்தான். கலிங்க நாடு என்பது ஒரிஸ்ஸா. Und er hat einen Krieg gemacht gegen Orissa. இப்பொழுது ஒரிசா எங்க இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. Und wenn ich euch frage, wo das ist, dann wisst ihr nicht, wo es ist. ஒருவேளை இந்த சம்பவத்தை தெரிந்திருந்தால் உங்களுக்கு விளங்கலாம். Vielleicht, wenn ihr die Geschichte selber schon kennt, könnt ihr das mir nachfolgen. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு மிஷனரி குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்த போது அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் எரித்தார்களே அந்த ஊர் தான் ஒரிசா. Und Orissa ist ein Ort, wo ein Missionär seine Frau und seine Kinder verloren haben, weil sie vor seinen Augen verbrannt wurden. அந்த நாட்டுக்கு பெயர் கலிங்க நாடு. Und das heißt erloschenes Land. அசோக மன்னன் படையெடுத்து கலிங்க நாட்டுக்கு வந்தபோது Und Ashoka ist mit seinem Heer dahin gegangen. அங்கே ஏராளமான பேர் செத்து மடிந்ததை அவனால் சகிக்க முடியாதபடியால் Und er konnte es nicht ertragen, dass so viele gestorben sind. அப்பொழுது தமிழர்கள் ஆக்குப்பை பண்ணியிருந்த இலங்கையையும் அல்லது தமிழ்நாட்டையும் இணைத்து கொண்டிருந்த அந்த தமிழ் பேசுகிற மக்கள் தான் அங்கே இலங்கையிலும் இருந்தார்கள். Und in Sri Lanka, damals, wo es so zusammen waren, waren auch die Tamilen-Leute, weil es von Tamil Nadu verbunden war. ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த யுத்தத்தில். Und in diesem Krieg wurden sehr viele getötet. அங்கே இருந்தவர்கள் இந்த பக்கத்துக்கு தள்ளப்பட்டார்கள். Und die da waren in diesem Krieg, die sind auf die Seite Richtung Tamil Nadu und Sri Lanka geschubst worden. அவர்கள் பேசின மொழி இவர்களையும் ஆக்குப்பை பண்ணிவிட்டது. Und das, was sie gesprochen haben als Sprache, das hat beeinflusst.
இலங்கையிலே கொஞ்சம் மலையாள மக்களும் கலந்தே இருந்தார்கள். Und in Sri Lanka waren auch einige Malayalam-Leute da. உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது, நான் சொல்றதை கேளுங்க. Und ihr wisst über euch selber nicht, deswegen hört mir ganz genau zu. கொஞ்சம் மலையாள மக்கள் தமிழர்களோடு கடந்திருந்தார்கள். இப்பொழுதும் போய் பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படித்தான் இருக்கும். Und wir können in einigen Orten immer noch sehen, dass Malayalam-Leute in den Gebieten von Tamen da sind. ஆகையினால இந்த தமிழ் மக்கள் மலையாளிகளுடைய சுபாவத்தையும் மலையாளிகளுடைய ஆடைகளையும் மலையாளிகளுடைய உணவு பழக்கங்களையும் உடையவர்களாக இருந்தார்கள். Und die Tamen haben dann ihre Eigenschaften zu sich genommen. இப்பொழுது இங்கே கலிங்க நாட்டிலிருந்து யுத்தத்தின் நிமித்தமாக தள்ளப்பட்ட ஜனம் Und die Menschen, die durch den Krieg woanders hinziehen mussten, இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே ஊடுருவிட்டு und sind mitten in den Tamen runtergegangen. அப்படி ஊடுருவினதுனால Und als sie mitten unter ihnen waren, அங்கே ஒரு புது மொழி உண்டாயிற்று. ist eine neue Sprache entstanden. மலையாளம், தமிழ், ஒரிசா மொழிகள் கலந்த ஒரு மொழிதான் சிங்கள மொழி. Und Singalam ist eine Mischung aus Tamil und Malayalam. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. Hört genau zu. உங்க சிங்கள எழுத்துக்களையும் ஒரிசாவின் எழுத்துக்களையும் பார்த்தா உங்க எழுத்தும் தொப்பி போட்டு தான் இருக்கும், ஒரிசா எழுத்தும் தொப்பி போட்டு தான் இருக்கும். Und wenn man die singalesischen Schriften und die Oyster-Schriften vergleicht, sieht man, dass sie eigentlich sich ähneln. நான் இங்கே ஹிஸ்டரி வகுப்பு எடுக்க வரவில்லை. Und ich bin nicht da, um euch Geschichte zu lehren. ஆனா இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் இந்த சங்கீதத்தை ருசிக்க முடியும். Aber wenn ihr diesen Hintergrund versteht, dann versteht ihr auch diesen Psalm. அதனால தான் நீங்க இன்னும் இடியாப்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இடியாப்பம் புட்டெல்லாம் கேரளால இருந்து வந்து இறக்குமதியான பொருட்கள். Idiyappam und Putte sind Dinge, die aus Kerala kommen. தமிழனுக்கு தெரிஞ்சது இட்லி தான். Aber was die Tamen kennen, ist Idli. உலகத்திலேயே குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் ஆரோக்கியமான உணவு என்னது என்று கண்டுபிடித்த போது இட்லி. Und das Gesündeste, was man einem Säugling geben kann, ist Idli. பிறந்த குழந்தைக்கும் கொடுக்கலாம். Auch einem Säugling. அதனால தான் இந்த கலப்பு உள்ளே வந்தபோது சிங்களர்களுக்குள்ளேயும் அது உங்களையும் தாக்குனதுனால தான் இன்னைக்கும் கனடா போனாலும் சரி அல்லது கிரீன்லாந்து போனாலும் சரி அங்கே இடியாப்பமும் அல்லது புட்டும் அவிக்காமலும் உன்னால் இருக்க முடியாது. எனக்கு ஜீவா சிஸ்டர்னு கொடுத்துட்டாங்க. Und weil diese Vermischung von Kulturen stattgefunden haben, ist das bis heute noch zu sehen, so wie bei dir, die zu Hause. இது எங்க இருந்து வந்தது? Von wo kommt das alles? கேரளாவில இருந்து வந்தது. Von Kerala. அங்கே முண்டு கட்டினார்கள். ஆகையினால் தான் இலங்கையினுடைய ஆடையிலே முண்டு இருந்தது. பின்னதாக போர்ச்சுகீசியர்கள் வந்தபோது நீங்கள் ஃப்ராக் போட ஆரம்பித்து விட்டீர்கள். Und wir haben auch ihre Kleidung angenommen. கேரளாவில் சூடு இருந்தது. In Kerala war es heiß. ஆகையினால லூச துணி போட வேண்டியிருந்தது. Und deswegen musste man lockere Kleidung anziehen, deswegen. அவங்க முண்டு போட்டு மேலே ஒரு பிளவுஸ் போட்டிருப்பாங்க, வேற ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. Und sie haben so einen Rock und noch so eine Bluse drüber an. இப்போ எல்லாம் ஜீன்ஸ் போடுவாங்க, அதை விட்டுருங்க. அதெல்லாம் அது அமெரிக்கா, அதுக்கு பெரிய அது ஆராய்ச்சி. Heute ziehen wir aber alle Hosen, aber das gehört alles zu einem anderen. அந்த உடை இங்கே வந்தது இலங்கையில். Und diese Kleidungsart ist nach Sri Lanka gekommen. உங்களுக்கு சூடு அதிகமானனால கீழே வரைக்கும் மறைக்க வேண்டாம், இங்கே வரைக்கும் போடான்ட்டு போர்ச்சுகீஸ்காரங்க போட்டதை நீங்கள் எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. Und ihr habt euch das angenommen, keine langen Sachen mehr anzuziehen, sondern kurze, weil es zu warm ist. என்னோடு கூட ஃபிஜி ஐலண்டுக்கு வந்தீர்கள் என்றால், Wenn ihr mit mir nach Fiji kommt, அங்கே பாஸ்டர்களும் கூட auch Pastoren பாவடை கட்டி டை கட்டியிருக்கான். haben Röcke und Krawatten an. அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? Habt ihr mal ihre Kleidung euch கீழே angeschaut? பாவடை, Unten ist ein Rock. மேலே சட்டையை போட்டு இன் பண்ணிக்கிட்டு டை கட்டியிருப்பான். Und oben haben die so eine Bluse und noch eine Krawatte an. ஃபிஜி நாட்டில் போனீங்கன்னா நீங்கள் பீகாரிகளை பார்க்கலாம். In Fiji kann man auch Leute aus Bihar sehen. பீகாரில் ஒரு மொழியாக போஜ்புரி அங்கே பேசுகிற நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். Und ich habe da auf einer anderen Sprache gepredigt. எனக்கு ஃபிஜி நாட்டிலையும் கொஞ்சம் நண்பர்கள் உண்டு. Und ich habe in Fiji auch einige Freunde. இப்படி உலகத்தில் ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரம் பின்பற்றுவது வழக்கம். Und es ist normal, dass andere Kulturen angenommen werden. ஆகையினால Deshalb இந்த சிங்களர்கள் மொழியை கலப்பு மொழியை படிச்சு die Singalesen haben eine Mischung Sprache அவங்க கலந்து போன ஒரு ஜாதியா இருந்து und sind eine Mischung aus zwei verschiedenen Leuten. படிக்காம இருந்த ஒரிசா ஆள கூட இவனும் படிக்காம ஆயிட்டான். Und er ist auch so ungebildet gewesen wie Oysa. இந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். Und genau da kommen die Engländer. ஆங்கிலேயருக்கு டீ போடுறதுக்கு ஆள் வேணும்.
Und Engländer brauchen Tee. அவன் டீ வளர்க்குறதுக்கு கொண்டு வந்தான் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேரை. அங்கே இருக்கிற டீ உதகமண்டலம் குன்னூர் அங்கெல்லாம் டீ தோட்டம் இருந்ததுனால அவங்கள கொண்டு வந்து இங்கே வச்சா அதுதான் தமிழ் பேசுகிற மலை பிரதேசம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். Und ihr wisst, dass die Engländer dazu verantwortlich sind, dass wir heute eine Teesammlung haben. இன்னைக்கும் நீங்கள் இலங்கை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஐடி கார்டில் குடியேறிய தமிழர்கள்னு எழுதி கொடுத்துருக்கான். Und in ihren ID-Card steht, dass sie spezielle Tamilen sind. அவர்கள் குடியேறினவர்கள் Sie gehören auch dazu. அல்லது குடியேற்றப்பட்டவர்கள். Und sie sind dazu gekommen. அதாவது முடியெல்லாம் அவனுக்கு அறிவு இருக்குடான்னு சொல்லுவாங்க. Die Tamilen haben nur in ihren Haaren an Weisheit. அதனால தான் ஜாஃபனாலெல்லாம் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது. Deswegen ist dann die Universität entstanden. பட்டிகுலாவில் பெரிய சபையை கட்டினது மட்டும் இல்லை, பெரிய காலேஜை வில்லியம் ஆல்ட் என்கிற முதல் மிஷினரியே கட்டினாரு. Und in Bettiklo wurde auch die große Universität entstanden. நம்ம ஆளுங்களுக்கு படிப்பு வரும். Und unsere Leute, die können lernen. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். Wieso? நான் நம்புறதை சொல்கிறேன். இது நீங்கள் வேதத்தில் தேடினா இருக்குமா தெரியாது. ஆபிரகாமுக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தால் கேத்தூராள் என்று. Abraham hatte eine andere Magd, die heißt Ketura. எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. Und ihr fragt mich jetzt bestimmt, wo? திருப்புங்க என் கூட சேர்ந்து ஆதியாகமம் 1. Mose. அங்கே ஒரு வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு விளங்குனதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். Ich sage euch das, was ich verstanden habe. அங்கே 25வது அதிகாரம் 1வது வசனம். Kapitel 25, Vers 1. ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான். Und Abraham nahm wieder eine Frau und ihr Name war Ketura. இது ஆகார் இல்லை. Das ist nicht Hagar. இது ஆகார் இல்லாத இன்னொரு மறுமனையாட்டி. Das ist noch eine andere Frau. அங்கே பிள்ளை எல்லாம் பெத்தாங்க. Und sie hat auch Kinder geboren. அங்கே 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Und Vers 5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். Und Abraham gab dem Isaac alles, was er hatte. 6வது வசனம் வாசிக்கிறேன். Und Vers 6. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போது அவர்களை தன் குமாரனாய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். Und den Söhnen der Nebenfrau, die Abraham hatte, gab Abraham Geschenke und er schickte sie, während er noch lebte, von seinem Sohn weg. Nach Osten ist das Land des Ostens. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு மறுமனையாட்டி. Und hier steht Nebenfrau. ஆபிரகாமுடைய மறுமனையாட்டிக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, பேர்லாம் போட்டிருக்குது. Und da stehen auch die Kindernamen sind von der Nebenfrau. அதனுடைய சந்ததி தான் தமிழர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Und ich selber vermute und glaube, dass wir aus diesem Stamm gekommen sind. அதனால தான் ஆபிரகாமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. ஆபிரகாமோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை என்று சொல்வார்களே, அதற்குள்ளே தமிழர்களும் அடக்கம் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். Und ich glaube auch, dass wir in diesem Bund von Abraham mit einbeschlossen sind. கீழ் தேசம் வரும்போது சிந்து தேசத்தில், அதாவது இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிற அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்கிற இடங்களில் வந்து குடியேறினார்கள். Und sie waren damals in Pakistan. மொஹஞ்சதாரோ ஹரப்பா. In Mohenjo-daro Harappa. இது ஜெர்மனில் இல்லையோ? ஆமாம், மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்கிற இடத்துல தோண்டி பார்த்தபோது இந்தியாவினுடைய பழைய மிகவும் பழமை வாய்ந்த அழகான வீடுகள், அந்த கால்வாய் தண்ணீர் போருவதற்கு கால்வாய்கள் எல்லாம் கட்டப்பட்ட பெரிய நகரம் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். Und sie haben an diesem Ort sehr viele alte Häuser und Flüsse gefunden, als sie da gegraben haben. அப்பொழுது ஆரியர்கள் இல்லை. ஆரியர்கள். Da waren Aryans. Arias. ஆரியர்கள் இல்லை. Da waren damals keine Arier. இந்த கானான் தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட கானானியர்கள். Und die Kanaiter, die von Kanaan verscheucht wurden. கால்நடைகளை ஏராளமா, மந்தைகளை ஏராளமா வைத்திருந்தபடியினால. Und hatten sehr viele Dinge bei sich. தண்ணியை தேடி அப்படியே வந்து இந்தியாவுக்குள்ள வந்தபோது கைபர், போலன், அந்த கணவாய் வழியாக உள்ள வந்து விட்டார்கள், பைபாஸ்ல. Und sind durch haben einen Fluss gefolgt und sind so durch nach dahin in das Land reingekommen. அவர்கள் வந்து இவர்களை துரத்தினதினாலே இவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். Und weil sie verscheucht wurden, sind die in eine bestimmte Richtung von Indien reingekommen. கொஞ்சம் பேர் அங்கங்க மலையில போய் ஒளிக்கிட்டு உண்டார்கள். Und einige haben sich in den Bergen versteckt. ஆகையால் நான் இருக்கிற பீகாரில்
உராவன் ஜாதி என்று சொல்லப்படுகிற அந்த ஜாதியே திராவிட இனம் என்று சொல்லுகிறார்கள். Und in Bihar, da wo ich bin, gibt es ein ganz bestimmtes Kastensystem und das folgt darauf raus aus dieser Geschichte. ஆகையால் முழு சரித்திரத்தையும் நடப்பவைகளையும் இணைத்து தான் நான் ஆராய்ச்சி செய்து எனக்கு தெரிந்த காரியத்தை செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Und ich habe diese ganze Generation den Stamm verfolgt und deswegen erzähle ich euch das. அந்த தமிழர்கள் இங்கே தென்னியத்துக்கு தள்ளப்பட்ட போது Und als sie ja verscheucht wurden, அந்த இனத்திற்கு பெயர் திராவிட இனமாக இருந்தது. und die hießen dann Dravidam. ஆகையினால் தான் Deshalb தமிழ்நாட்டுக்கு வந்த கால்டுவெல் என்கிற மிஷனரி und ist diese Missionäre in திராவிட மொழி இலக்கணம் என்பதை கண்டுபிடித்து எழுதினார். haben diese Sprache erfunden, die Grabenum dazugehört. மிஷனரிகள் ஆண்டவருக்கும் தமிழுக்கும் செய்த தொண்டு பெரிய தொண்டு. Und das, was Missionäre für Tamil getan haben, ist ganz groß. இந்த தமிழ் மொழியில Und in dieser Sprache Tamil இருந்து பிறந்ததுதான் ist கன்னடமும் தெலுங்கும் துளு என்கிற ஒரு பாஷை. அது வெஸ்லியுடைய பாட்டனார் இருந்த ஊர். Und aus der Sprache Tamil sind ganz, ganz viele andere Sprachen noch geboren worden. கன்னடம், Kannadam, தெலுங்கு, Telugu, துளு, Tulu தமிழ். und Tamil. இந்த 4 பாஷைகளுக்கும் மூல பாஷை தமிழ். Und zu diesen 3 Sprachen gehört ist die Hauptsprache Tamil. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா பின்னால் நான் செய்தி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். Und wieso ich das euch sage, versteht ihr später in der Predigt. ஆனா இப்போ இங்க மலையாளம் எங்க இருந்து வந்துச்சு? Aber von wo kommt der Malayalam? மலையாளம் அங்க இருந்த மலையாளிகளினால தோன்றவில்லை. Und Malayalam kommt nicht einfach von so den Malayalam-Leuten. இங்க இருந்த மக்கள், வட இந்தியாவில் இருந்த மக்கள், die im Norden waren, die Menschen சமஸ்கிருதம் பேசினார்கள். haben eine andere Sprache gesprochen. இன்னமும் நிறைய பாரசீக வார்த்தைகள் பெர்ஷியாவினுடைய லாங்குவேஜ் மலையாள மொழியிலே உண்டு. Und man sieht in der Sprache Malayalam, dass ganz viele andere Sprachen mit beinhaltet sind. சான்ஸ்கிரிட் அதோடு கலந்தது. Das Sanskrit mit dazu. அந்த சமஸ்கிருத மொழி இங்கே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினது. Und diese Sprache hat die Malayalam-Leute beeinflusst. கோயில்களையோ விக்கிரகங்களையோ தமிழர்கள் முதலாவது கும்பிட மாட்டார்கள். Und früher haben die Tamilen eigentlich gar keinen Tempel angebetet. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தமிழ் கொடுத்த ஒரு பற்று மட்டும் வரல, அது தமிழருடைய பொறுப்பு முடியும்ங்கிறதுக்காக நான் இது சொல்றேன். Und wenn ihr das wisst ihr auch, was für eine Verantwortung ihr eigentlich habt. நல்லா காதை கொடுத்து கவனிங்க. Hört genau zu. ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. Es wird gefilmt. மறுபடி போட்டு கேளுங்க. Und hört euch das immer wieder an. நான் பெரிய அறிவு படைத்தவன் என்று சொல்லவில்லை. Ich kann nicht sagen, dass ich ein ganz großer I am not a professor. Ich bin kein Professor. ஆனால் மெட்ரிக்கில் எனக்கு ஜியாகிரபிக்கு எனக்கு எங்கள் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க்கு போர்டு மார்க் வாங்கி ப்ரைஸ் வாங்கினது இன்னும் வீட்டில் கிடக்கும். Aber ich habe in Erdkunde die eine sehr gute Note bekommen damals. நான் எனக்கு கொஞ்சம் துருன்னு தேடுறது வழக்கம். எல்லாத்தையும் தேடுவேன், பைபிளையும் தேடுறேன், அதே தான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உண்மைகளை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். Und ich analysiere gerne andere Dinge, deswegen erläutert mir der Herr einige Dinge immer näher. இங்கே இருந்த மக்கள், Die Menschen, die da waren, அங்கே இருந்து வந்த ஆரியர்களோடு கொஞ்சம் பேர் கலந்து விட்டார்கள். und haben sich mit den Araitern, die von da gekommen, அவர்கள் பேசின மொழி தமிழ்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். und sie haben ein bisschen Tamilisch von denen கன்னடால இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். bisschen was von Kannada genommen. தெலுங்குல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். Von Telugu. சமஸ்கிருதத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். Und von den Sanskrit genommen. அதுக்கு பேர் தான் மலையாளம். Und das ist Malayalam. மலையாள மொழி. Und durch die Malayalam. யாராவது இங்க மலையாளி இருந்தீங்கன்னா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு காட்டி தரேன் என்ன வார்த்தைன்னுட்டு. Und wenn jemand aus Malayalam hier ist, kommt zu mir und ich erkläre euch das auch alles nochmal. ஆனா மலையாளிக்கும் தமிழுக்கு என்ன வித்தியாசம்? Was ist zwischen Malayalam und Tamil der நம்ம Unterschied? வெள்ளம் வந்ததுன்னா தண்ணி வந்ததுன்னு சொல்ல மாட்டோம், வெள்ளம் வந்ததுன்னு சொல்லுவோம். Und wenn eine Flut kommt, sagen wir nicht das Wasser, sondern wir sagen das eine அவன் Flut. வெள்ளத்தை தண்ணியுமா தண்ணியே வெள்ளமா. Aber die sagen zu der Flut Wasser und zu Wasser Flut. நான் சொல்றது ஒரு உதாரணம். Das ist nur ein Beispiel. நம்ம தண்ணி என்ன சொல்லுவோம்? Was sagen wir zu Wasser? கிளாஸ்ல வச்சா தண்ணி. In ein Glas ist Wasser. 6 பெருக்கெடுத்து போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? Wenn wir es für 6 Leute haben, வெள்ளம்னு சொல்லுவோம். die sagen, es ist eine Flut. அவன்கிட்ட கிளங்க தண்ணி வந்துட்டுமா, ஏன்னா மூணாறுல தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுமா. Die sagen aber zu der Flut Wasser. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா நான் எப்படி வெள்ளத்தை கொண்டு வர்றது, அதனால வெள்ளமே கொண்டு வந்து ரெண்டும் சொல்லிட்டு. Aber die Malayalam sagen, wenn du fragst nach Wasser, sagen die, ich bring dir die Flut. ஆக மழிய அவன் தலைகீழ பார்க்குறாள். Und Malayalam-Leute sind die, die etwas Kopf über sich நான் யாரையும் வெறுத்து பேசல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. Ich verachte hier niemanden. எனக்கு ஏராளமான மலையாள நண்பர்கள் உண்டு. Ich habe sehr viele Malaiter சிங்கள நண்பர்கள் உண்டு. auch Singalesen. தெலுங்கு நண்பர்கள் உண்டு. Und auch Telugu. கன்னட நண்பர்கள் உண்டு. Auch Leute aus Kanada. இலங்கை தமிழர்கள் ஏராளமாவே உண்டு நண்பர்களா. Tamilische Freunde. இப்போ இந்த காரியத்துல In dieser Sache ஒட்டி இந்த மலையாளமும் அங்க கொஞ்சம் போய் ஒட்டிக்கிட்டு சிங்களத்துல.
Und sind die Malayalam-Leute bis mit den Singalesen zusammengekommen. இவங்க தமிழ் ஆட்கள் ஞானம் படைத்தவர்களாக படிக்க ஆரம்பிச்சாங்க. Und die Tamilen haben immer weiter gelernt und wurden noch reicher an Weisheit. ஆங்கிலேயர்கள் அரசாள வந்தபோது Und als die Engländer dann gekommen sind, அவன் அறிவு படைச்சவனெல்லாம் தூக்கி மேல வச்சிருவான். und wenn er sagt, ja, du bist schlau, dann packt er dich weg. அது ஆங்கிலேயருடைய சுபாவம். Und das ist eine Eigenschaft von dem. எங்க பெஸ்ட் பார்க்கானா அதை இன்னும் தூக்கி விட்டுருவான். Und wenn er sieht, dass etwas gut, das hebt er noch mal höher. அப்படி இருக்கும்போது Und in dieser Situation, இந்த தமிழ் மக்கள் அறிவுடையவர்களாக இருந்தா அவங்க நல்லா படிச்சு மேலே வந்தது மட்டும் இல்லை ஆஃபீஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டான். und die Engländer haben die Tamilen in eine gute Position weitergegeben. சிங்கள மக்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. Aber weil die Singalesen hatten aber keine Sehnsucht zu lernen. இவனுக்கு ஜனத்தொகை பெருக்க தெரியும். Er weiß, wie man sich vermehrt. அது எதுக்குன்னு கேட்காதீங்க என்கிட்ட. Fragt nicht wieso. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். Ihr müsst es selber wissen. தமிழ் மக்கள் அறிவை பெருக்கினார்கள். Und die tamilischen Leute haben ihre Weisheit und சிங்கள மக்கள் எண்ணிக்கையை பெருக்கினார்கள். Und die Singalesen haben die Anzahl der Menschen ஒரு ஸ்டேஜ்ல எண்ணிக்கை அதிகமானதுனால und weil auf einer Seite die Anzahl der Menschen vermehrt டெமோக்ரசி வந்தபோது und als Demokratie entstanden ist, அல்லது குடியுரிமை வந்தபோது als Demokratie entstanden ist, மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும் இல்லையா? gewinnt ja die größere Anzahl. அவர்கள் அரசாட்சிக்கு வந்து Und விட்டார்கள். deswegen sind sie am Regieren gewesen. வந்த உடனே பார்த்தான் Und als sie es இவன் இருந்தானா நமக்கு வேட்டு வச்சிருவான்னு சொல்லி und sie haben gesehen, oh, wenn diese Tamilen da sind, dann ist das வெறுப்பு schlecht. உண்டாக ஆரம்பித்தது. அதுதான் வெறுப்பினால் உண்டான பெரிய யுத்தங்களே. Und deshalb ist auch der Hass entstanden. என்னையே கேட்டால் அது இனப்போர் என்று சொல்ல மாட்டேன். மொழிப்போர் பின்னதாக அது இனப்போராக மாறிவிட்டது. Wenn ihr mich fragt, ist das erstmal ein Krieg zwischen Sprachen gewesen, aber erst später als Bürgerkrieg. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஏராளமான பேர் அங்கே போய் கடை போட்டு அங்கே பெருசாக இருந்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் ஏராளமான பேர் உண்டு. Viele sind dorthin gegangen und haben ein gutes Geschäft da. நாங்கள் இன்னும் கொழும்பு பாட்டி கொழும்பு தாத்தா அப்படிதான் சொல்லுவோம். Wir sagen immer Kolumbe Großmutter, Kolumbe Großvater. ஆகையினால ஒரு கடல் வந்து பிரித்த போது அது கொஞ்சம் அந்த பக்கத்தில் போயிடுச்சு, இந்த பக்கத்தில் இருக்கு. அது ஒட்டி இருந்தது தான். Und als das Meer kam und Sri Lanka von Indien geteilt hat, ist es getrennt worden. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Und ich möchte euch noch eins sagen. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். Und der Herr hat Abraham einen Segen gegeben. என்ன ஆசீர்வாதம்? Was für ein Segen? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Und ich segne all deine Generationen. அந்த சந்ததி கிறிஸ்து என்று சொல்லியிருந்தாலும் auch wenn diese Generation Christ ist, கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு நமக்கு வந்தாலும், und wenn wir durch ihn die Errettung haben, இன்னைக்கு அரபு நாடுகளிலே ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணம் என்ன? wieso sind arabische Länder dann auch gesegnet? அவர்கள் இஸ்மவேலர் என்று தானே சொல்லுகிறோம். Wir sagen ja, sie sind Ismailiter. அவங்க இவ்வளோ துபாயில போய் பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் உடைஞ்சு போகும். Und wenn wir in Dubai sehen, dann wird unser Hals gebrochen. ஆர்கிடெக்ட் எங்கெல்லாம் பென்சிலை கீறினானோ அங்கெல்லாம் பட்டடம் கட்டிட்டான். Und da, wo man alles bauen kann, da haben die was alles gebaut. அங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். Wenn ihr euch da hingeht, dann werdet ihr staunen. செல்வம் கொழிக்கும். Da ist ganz viel an Wohlhaben. ஆகையினால Deshalb இஸ்மவேலருக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியம், eine Sache, die wir von Ismail gelernt haben. ஆபிரகாமின் வித்து, அதனால அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். Und er hat Ismail auch durch Abraham gesegnet. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. Sagt das herum nebenan. உங்களுக்குள்ள எங்கேயோ ஆபிரகாமின் வித்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. Auch in dir ist ein bisschen was von Abrahams Segen drin. சொல்லுங்க நல்லா குலுக்கி சொல்லுங்க, கொஞ்சம் உயிர் வரட்டும் உங்களுக்கு. Sagt es, damit die wieder lebendig நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க. Schüttet die Hand ganz fest. உங்க பாட்டி கேத்தூரால் தான். Eure Großmutter ist Kektural. நான் நம்புறேன்யா. Ich glaube dran. அதனால எங்க பாட்டியும் உங்க பாட்டியும் ஒண்ணுதான். Deswegen ist meine Großmutter und deine Großmutter நம்ம தான் இந்தியா இலங்கைன்னு பிரிச்சுட்டோம். Aber wir haben uns getrennt als Indien und Sri Lanka. விளங்குதா? Versteht ihr? அப்ப அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறது என்று சொல்றது தான். Und dass der Segen Abrahams die ganze Welt gesegnet hat. நீ ஊருக்குள்ளே இருந்தீன்னா, und wenn du in deiner Stadt bist, நீ தேவாரம் தான் பாடிக்கிட்டு இருப்ப. singst du ein bestimmtes Lied. தேவனா பாட மாட்டேன்னு சொல்லிதான். Weil du den Herrn nicht preist. ஆண்டவர் அடிச்சாரு பாருங்க உங்களை. Hat er euch alle geschlagen? ஊரெல்லாம் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வந்து தாபரிக்கும் ஊரை காணாமல். இப்ப வழங்குதா 107 சங்கீதம். Versteht ihr jetzt Psalm 107? Ihr வாசிக்கலாம். இப்ப 3வது வசனத்தை வாசிக்கலாம். Vers 3. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள்.
அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த வார்த்தை தான். ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அது NLT சொல்லுது hungry and thirsty and nearly died. Und hier steht geschrieben, hungrig waren sie und durstig, es vermachtet ihn ihre Seele. அது ஆம்பிளிஃபையர் தம்பி இதுலயோ அல்லது மெசேஜில் போடுங்க பார்க்கலாம். ஆம்பிளிஃபையர் hungry and thirsty and fainted மயங்கிட்டாங்க. Sie sind umgefallen. இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது நடந்த காரியத்தை சொன்னது போல நமக்கு தெரிந்தாலும் Und auch wenn es sich anhört, als würde es über Israeliten gehen, இது எனக்கும் உனக்கும் பொருந்தும். das passt aber auch zu uns. நான் சொன்னதை நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Die mir sagen, glauben, was ich sage, sagt Halleluja. என்ன உயிர் போன மாதிரி இருக்கு, ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க போல தெரியுது. Ich glaube, ihr seid alle umgefallen. நியர்லி டையிங்க. இது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஆபிரகாம் சந்தோஷி, இன்னைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதம் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே பேசுகிறான், பெனாத்துறான். அதை விட்டுட்டு நான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிங்கிற சொல்கிற மாட்டோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்ங்கிறது அந்த ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னொரு ஆபிரகாம் வழியில் என்னை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு பெரிய அல்லேலூயா போடலாமா? அதனால தான் முதல் வசனமே 2வது வசனம் அப்படி ஆரம்பிக்குது. சங்கீதம் 107 1வது வசனம் ஆரம்பிக்குது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். அப்ப ஆபிரகாம்லயும் ஒரு பெரிய பிரிவு ஆண்டவர் கொண்டு வராரு. Und auch in Abraham kommt eine Trennung. யாரு? Wer? மீட்கப்பட்டவர்கள். Die Erlösten. மீட்கப்பட்ட சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். Die aus der Hand des Feindes erlöst sind. அப்போ 6வது வசனத்தில் எழுதுறாரு, in Vers 6, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். Da schrien sie zum Herrn in ihrer Not und aus ihrer Bedrängnis rettete er sie. 7வது 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்னு எழுதி போட்டிருக்கு. Und Vers 7, 8 steht, was er getan hat. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். Er leitet sie auf den rechten Weg, so dass sie zu einem bewohnten Ort gelangten. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். Denn er hat die durstigen Seelen gesättigt, die hungrigen Seelen mit Gutem erfüllt. அவங்க என்ன சொல்லணும்? Was müssen sie dann sagen? அடுத்த வசனம் 9வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவருடைய கிருபையின் நிமித்தமும் durch seine Gnade மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. எதுக்கு தேவனை துதிக்கணும்? நம்ம wieso sollen wir ihn preisen? ஜெர்மன் காரனை காட்டிலும் அதிகமா துதிக்கணும். Wir müssen die Deutschen sehen und noch mehr preisen. பக்கத்துல உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஜெர்மன் காரனை காட்டிலும் auch als die Deutschen நம்ம தான் அதிகமா துதிக்கணும். müssen wir noch mehr preisen. ஏன்னா அலைந்து திரிந்தேன். Wir die am fliehen waren. நம்ம ஒரு தடவை பாடலாமா? Können wir es einmal singen? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எல்லாரும் பாடலாம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன். சொல்லுங்கள், தாழ்மையில்
கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. கலங்காதே என்று நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி. நல்லா கவனிங்க, நீங்க என்னமோ செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்தான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. Wenn man euch anschaut, seid ihr wie jemand, der tot ist. நன்றி போனா போயிட்டு போகுது. Ihr sagt so irgendwie Danke. அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்றாருன்னு போயிட்டு போகுது. Weil ich es gesagt habe, sagt ihr einfach nur Danke. நேத்திருந்த உற்சாகத்தை நீ கொஞ்சம் காணுமே, என்ன காத்து இறங்கி கிடக்குது பலூன். Aber diese Aufregung und die Stärke von gestern ist irgendwie nicht mehr da. எல்லாரும் மறுபடியும் சொல்லலாமா? Lass uns noch mal sagen. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. இந்த ஜனம், இந்த மீட்கப்பட்ட ஜனம், Wie die errettet sind, கர்த்தருடைய அவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஜனம், die erlöst wurden und die ihm preisen, அதிசயங்களை கண்டு அவரை துதித்த ஜனம், die seine Wunder gesehen haben und deswegen auch gepriesen haben. உடனடியா என்ன செய்யுதுன்னு பாருங்க. Was passiert dann? இதெல்லாம் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட வார்த்தைகள். Diese Worte sind alle prophetisch. அதனால தான் இத்தனை வருஷமாயி இது இன்னும் உயிரோடு இருக்குது. Und deswegen ist nach so langer Zeit immer என்ன noch lebendig das உயிர்ப்பிக்குது. Wort. Es macht uns இடத்துல என்ன lebendig. செஞ்சான் பாருங்க, 10வது வசனம். Vers 10. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. யாரு? அதுக்கு 9வது வசனம் எப்படி முடியுது? கடைசி வார்த்தை என்ன? அவர் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களா. வாயில துதி. Sie preisen in eurem நல்லா Mund. கவனிங்க, நல்லா கவனிங்க. வாயில துதி. In unserem Mund ist preisen. அடுத்த வார்த்தை சொல்லுது. Aber das nächste Wort sagt, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. sagt es eurem Nebenmann. 2 நாள் இல்ல 7 நாள் இயேசு கிறிஸ்துவே வந்து பைபிள் ஸ்டடி எடுத்தாலும், Auch wenn wir 7 Tage lang ein Seminar abhalten, வாயில துதி இருந்தாலும், auch wenn aus eurem Mund Preisen kommt, உடனே கலகம் பண்ணிடுவான். seid ihr widerspenstig gegen das Wort Gottes. உங்கள கொஞ்சம் பேருக்கு யாரோ பின் பண்ணி உள்ள ஏறின காத்தை இறக்கி விட்டான். அது தெரியுது எனக்கு. Jemand hat die Luft in euch weggenommen. ராத்திரியே பின் பண்ணியிருக்கான் எவனோ. Jemand hat euch angestochen, damit die Luft நான் wegweicht. காலையில எந்திரிச்சு ஜெர்மன் சபையில போய் பேசிட்டு வரேன். Ich war heute Morgen in der deutschen Gemeinde. என்னோட கூட 2 நண்பர்கள், எனக்கு நல்லாக தெரிந்த நண்பர்கள், உற்சாகமாக நாங்கள் பேசுனதை ஜெரால்ட்ட கேளுங்க, எப்படி அவங்க மகிழ்ந்தா. அவரும் அவருக்கு ஜெர்மன் தெரியுதுங்கிறனால மகிழ்ந்து நாங்கள் கொண்டாடினோம். Und wir haben miteinander gesprochen. Ihr könnt auch Jeder Danke fragen. அதே ஸ்பீடில் அங்கே வந்து பார்த்தா எல்லாம் காற்று இறங்கி போய் கிடக்கும். Aber wenn ich hier hinschaue, ist hier keine Euphorie mehr. பஞ்சர் ஆகி போட்டு கிடக்குது. Ihr seid alle platt. ஒரு வீல் பஞ்சர் ஆனால் பரவாயில்ல, 3 வீல் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன செய்யுது? ஒன்றுன்னா மாற்றிக்கிடலாம். Wenn ein Reifen platt ist, kann man ihn wechseln. Was machen wir denn, wenn ஒரு alle வீல் 3 பஞ்சர் ஆனால் ஸ்டெப்னி எடுத்து மாற்றிடலாம். Mit einem Reifen kann man noch wechseln. 3 பஞ்சர் ஆனால் என்ன செய்யணும்? Wenn 3 Reifen aber platt sind, was sollen wir dann கிரேனை tun? கூட்டு தான் தூக்கணும். Dann muss man es abschleppen lassen. வாயில துதி இருந்த போதே, Auch obwohl in ihrem Mund schon Preisung für den Herrn war, வார்த்தைக்கு கலகம். waren sie aber widerspenstig gegen das Wort Gottes. விளங்குதா? Versteht ihr? விளங்குதா? Versteht ihr? நம்ம எப்படி இருப்போம்னு அன்னைக்கே ஆவியானவர் தெரியும். Der Herr wusste schon damals, wie wir sein werden. பேர் சொல்லாத சங்கீதக்காரன் மூலம் எழுதி வச்சிட்டாரு. Und er hat es durch einen unbekannten Verfasser schon uns vorgesagt. என்ன இன்னொரு வசனத்தை பாருங்க, இங்க கை வச்சீங்க, நான் வரேன், இங்க வரேன், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. உபாகமம் 5. Mose 32வது அதிகாரம் 35, 13, 14 வாசிங்க. 32, 13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார்.
பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். வாசி மணி வாசி. So leitet ihn der Herr allein, und kein fremden Gott war mit ihm. Er ließ ihn einfahren aus den Höhen der Erde, und er aß die Früchte des Feldes. Er ließ ihn Honig saugen aus dem Felsen und Öle aus dem Felsenkiesel, Rahmen der Kühe und Milch der Schafe samt der Fett der Lämmer, wieder aus Baschan und Böcke samt dem Besten des Weizen, und das Blut der Trauben trankst du, feurigen Wein. இது உங்களை பற்றி தானே எழுதியிருக்குது இல்லையா? சீஸ் சாப்பிட்றீங்க, Ihr isst Käse, பட்டர் சாப்பிட்றீங்க, ihr isst Butter. எல்லாம் தான் சாப்பிட்றீங்க. இதில் சொல்லப்பட்டிருக்க அவ்வளோத்தையும் நீங்கள் தானே சாப்பிட்றீங்க. Das alles, was hier steht, isst ihr doch alle. ஆடு மாடு கோழி குதிரை Kuh, Schaf, Huhn, என்ன Pferd. இங்கே வந்து தான் சாப்பிட்டு. Ihr isst das doch alles, seitdem ihr hier seid. இன்னைக்கு ஒரு முதலாவது படிக்கிற பையனோடு அந்த பாஸ்டருடைய பையனோடு உட்காந்து அவன் நாங்கள் சாப்பிட போகணும்னு போனோம். Wir waren heute essen, und da war ein Junger da, der in der ersten Klasse ist. அவங்க கொஞ்சம் வீட்டுக்கு போகவா ஹோட்டலுக்கு போகவா இங்கேருந்து சாப்பிடவான்னு தீர்மானம் பண்ண ஜெரால்டு சொன்னார், அண்ணன் நம்ம இவங்களை இந்திய சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி சரவண பவன் இருக்குது போகலான்னு சொன்னார். Und Gerald hat dann beschlossen, dass wir nach Sarvanabavan gehen und essen. ஆனால் பாஸ்டர் கேட்டார் சரவண பவன் மெனு என்னதுன்னுட்டு. Und der Pastor gefragt, was ist denn da das Menü in dem Laden? வெஜிடேரியன் சொன்னால் வேண்டான்ட்டார். Er hat gesagt, wenn es vegetarisch ist, dann möchte இங்கே ich es இறைச்சி nicht. போடுற இடத்துக்கு கொண்டு போனார். Schickt mich dahin, wo Fleisch ist. அங்கே சாப்பிட உட்கார்ந்த இடத்துல அவருக்கு பிறந்த பிள்ளை, Und da, wo wir waren, und das Kind von ihm, 6 வயசு பிள்ளை, es ist 6. அவன்கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது என்ன வேணும்னா இறைச்சி இருக்கிறது மட்டும் வேணும், மற்றதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறான். Und der Sohn sagt, ich möchte nur was mit Fleisch haben, alles andere möchte ich nicht. உங்கள் பிள்ளை இப்போ கூப்பிட்டு Ruft jetzt euer Kind. எங்கே சாப்பிட போகணுன்னு தோசை கடையா சொல்ல போகுது. Wenn ihr es ruft und sagt, wo sollen wir essen, KFC sagt es சொல்லுவோம். Dose. Es sagt KFC. இல்லை நண்டு இங்கே இருக்கான்னு தெரியல, அந்த மாதிரி இறைச்சி கடையாக தான் சொல்லுவோம். Es sagt irgendwas, wo Fleisch vorhanden ist. முதல்ல என்ன சாப்பிட்டீங்க? Was habt ihr damals gegessen? இட்லி. Idli. இட்லிக்காரன் இப்போ எப்படி சாப்பிட்றான்? Und wie isst man Idli? உங்களுக்கு தான் இட்லியும் தோசையும் இருக்குது. Ihr habt Idli und Toast. பிள்ளை என்ன சாப்பிடுது? Was isst das Kind? இட்லி. நீங்கள் வீட்டில் இட்லி செய்து வைங்க. Ihr macht zu Hause Idli. இதாண்டா ஆரோக்கியமான உணவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. Ihr sagt, es ist gesund, das wurde அதை herausgefunden. நீங்களே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. Aber ihr müsst es am Ende selber essen. நாங்க அறிவோடு இருக்கிறதுக்கு நாங்க இறைச்சி சாப்பிடுறோங்கிறான். Und er sagt, damit ich weiter schlau bleibe, muss ich Fleisch essen. நான் நடக்கிறதானே சொல்றேன். Ich sag doch nur das, was உங்க ஊர்ல passiert. இத்தனை வருஷமா வர்றேன், இத்தனை தடவை வர நான் பார்த்ததானே சொல்றேன். Ich sag euch das, was ich öfters erlebt habe. இது உங்க கதை தான். Und das ist eure Geschichte. ஆனா உடனே என்ன வந்துன்னு 15வது வசனத்தை வாசிருங்க சிஸ்டர். Vers 15. யெஷூரன் கொழுத்து போய். சொல்லுங்க வாசி. நம்மளை பற்றி தான் பைபிள் சொல்லி இருக்குது, அதனால தானே இதை வாசிக்கிறோம். இல்லைன்னா இஸ்ரவேலுக்கு சொல்லி இருந்தா எதுக்கு வாசிக்கிறோம்? யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணினது போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க. Nehmt die Hand vor euren Nebenmann. கொழுத்திருக்கியா? Bist du fett geworden? நீ உதைக்கத்தான் செய்வேன். Da wirst du fallen. அதாவது இன்னும் ஒரு மொழியில சொல்லணும்னா, Wenn man es anders sagen kann, உதைக்கிறவன்லாம் கொழுத்து இருக்கிறான்னு அர்த்தம். die treten diesen Fett. விளங்குதா இன்னைக்கு சபையில் ஏன் நடக்குதுன்னு? முதல்ல சும்மா இருந்தோம், ஐயோ பாஸ்டர் எனக்கு ஜெபம் பாஸ்டர், அவரை கூப்பிடுங்க பாஸ்டர், இவரை கூப்பிடுங்க பாஸ்டர், அவர் சொல்லிக் கொடுக்கட்டும் பாஸ்டர், இவர் சொல்லிக் கொடுக்கட்டும் பாஸ்டர், அவர் நல்லா பேசுகிறார் பாஸ்டர், இவர் நல்லா பேசுகிறார், அந்த கேசட் கொடுங்க சிஸ்டர் ஜீவா, இந்த கேசட் கொடுங்க. கேட்டோம். இப்போ நிறைஞ்சி காது வழியா மூக்கு வழியா காது வழியா கூட வர ஆரம்பிச்சிட்டு, அதனால உதச்சி. Früher wollten wir unbedingt Gebetsanliegen, Kassetten und CDs haben, damit wir weiter wachsen, aber heute sind wir so dick geworden, இன்றைய தமிழ் சபைகளின் நிலையத்தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் இல்லை, தமிழ் சபைகளின் நிலையை சொல்கிறேன். heute sind wir so dick, dass wir treten, und das ist heute in இதே Tamil. நிலை தான் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்கு. Aber auch in Tamil Nadu passiert das. உதைக்கிறான், Sie treten, கொளுத்தான், sie sind dick geworden. உதைக்கிறான். சிலருடைய வீடியோவை நான் காட்டினா அவன் எப்படி உதைப்பான்னு உங்களுக்கு தெரியும். Und wenn ich euch einige Videos zeige, dann seht ihr, wie sie treten können. என்னை கேட்கிற அருமையானவர்களே, Ihr, die mir zuhört. வசதிகளும் வாய்ப்புகளும் மாத்திரமல்ல, Es kommt nicht auf Wohlstand allein an. ஆபிரகாமின் மேல இருந்த ஆசீர்வாதம் உன் மேல இறங்கும் போது, Und wenn der Segen Abrahams auf dich hinabkommt, இஸ்மவேல கொஞ்சம் வளர்ந்து பெருசான உடனே und als Ismael ein bisschen erwachsener geworden ist, பரியாசம் பண்ணினானாம், hat er gepriesen, கேலி பண்ணினான்.
Er hat ihn verachtet. யாரை பார்த்து? Wen? ஈசாக்கை பார்த்து. Isaac. லிசன். Hör zu. இஸ்மவேல் தான் முதல் குமாரன். Ismael ist eigentlich der erste Sohn. ஆபிரகாமின் கணக்குக்கு முதல் குமாரன் அவன் தான். Und laut seiner Rechnung ist eigentlich Ismael ja der erste Sohn. தேவனுடைய கணக்குக்கு ஈசாக்கு தான் முதல் குமாரன். Aber die Rechnung des Herrn ist Isaac der erste Sohn. நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. Hört genau zu, was ich sage. நீ முதல்ல வந்த சீனியரா இருந்தாலும், Auch wenn du damals als Senior gekommen bist, தேவனுடைய வசனத்தினால் புறப்பட்ட ஈசாக்கே உயர்ந்தவன். und auch der durch das Wort des Herrn gekommen ist, Isaac ist der Höchste. சாராள் சொல்றா, Sarah sagt, இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் வெளியே அனுப்பும். Sarah sagt, nimm Hagar und Ismael und schick sie fort. பேரை கூட சொல்ல மாட்டேன்டா. Sie wollte nicht mal die Namen sagen. சாராள் இஸ்மவேலுடைய பேரை கூட சொல்ல. அந்த அது வாசலாம் எல்லாம் உங்களுக்கு வேதத்தில் நல்லா இப்படி படித்தீங்கன்னா தான் இந்த வேதம் உங்களுக்கு நல்லா விளங்குங்கிறதுக்காக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் சொல்லி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் போன பின்பு வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இருபத்தி ஓராவது அதிகாரம். 1. Mose Kapitel 21. அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. Da steht geschrieben. அங்கே 13வது வசனத்தை வாசிங்கள். Vers 13. அடிமை பெண்ணின் மகனும். அதுக்கு முன்னால சாராள் சொன்னதை சொல்லலாம். 9வது 10வது வசனம். 9 und 10. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும். ஆகார்னு கூட சொல்லல. Sie sagte nicht Hagar. இவதான் அவனுக்கு கொடுத்தா, ஆபிரகாமுக்கு கொடுத்தா. Aber sie hat ihn ja zu Abraham eigentlich geschickt. அவளுக்கு சொல்லும், இவ அடிமை பெண். Sie sagt, diese Magd. அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இஸ்மவேல் பேரை கூட எடுக்க மாட்டேன்டா. Und sie wollte auch nicht Ismael nennen, sondern sagt einfach den Sohn ihres. சாராள் முதல்ல 13 வருஷம் வரைக்கும் அவளை எப்படி கூப்பிட்டுருப்பா? Wie hat sie denn eigentlich davor die Magd genannt? கண்ணா, செல்லம், Süße. இஸ்மவேலே, Ismael. மா. நான் இப்போ Heute. பரியாசம் பண்றவனை Der über sie scherzt, வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காத. hab es nicht in deinem Haus. ஹலோ, ஆண்டவருக்கு இஸ்மவேலர்கள் தேவையில்லை. Der Herr braucht Ismaeliter eigentlich nicht. அவங்க 50-50 ஆளு. Sie sind 50-50. ஏன்னா Wieso? ஆபிரகாம் என்கிற ஆண்டவருடைய பிள்ளைக்கும் Abraham und sein Kind ஆகார் என்கிற அடிமை பெண்ணுக்கும் und für Hagar ஆபிரகாமின் மாம்ச பலத்தினால் பிறந்தவனுக்கு und der durch das Fleisch geboren ist, அவனுடைய ஜென்ம சுபாவமாகிய பரிகாசம் பண்ணுதல் கூடவே இருந்ததினால, und weil er menschliche Eigenschaften hatten wie Scherzen, என் வீட்டுக்குள்ள in meinem Haus பரியாசம் பண்றவனுக்கு இடம் இல்லை. habe ich keinen Platz für so jemanden. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை எல்லா உண்மையும் நீதியும் உடையதா இருந்தாலும், Auch wenn das Wort, dass er hergekommen ist, um alle zu erretten, auch die Sünder, நீ கர்த்தருடைய திட்டத்தை அசட்ட பண்ணி, und wenn du aber den Willen des Herrn verachtest பரியாசம் பண்ணினா, und darüber scherzt, உனக்கு கர்த்தருடைய வீட்டில் இடம் இல்லை. hast du keinen Platz im Haus Gottes mehr. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை சொல்லுவது போல உங்களுக்கு தோணும். Vielleicht denkt ihr, oh, das ist ein hartes Wort. நான் சொந்தத்திலே எடுத்து ஒன்றும் சொல்லவில்லை. Aber ich sage nichts aus meinen eigenen Worten. ஆகாரையும் என்று சொல்லியிருக்க வேண்டும். Sie hätte sagen sollen, nimm ஏன்னா Hagar. 9வது வசனம் சொல்லுது, ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிற சாராள் கண்டு. Und Sarah sah, wie Hagar und der sie geboren hat, ஆபிரகாமை நோக்கி, sagt zu Abraham, இந்த அடிமை பெண்ணையும் nimm diese Magd அவள் மகனையும் und ihren Sohn dieser Magd புறம்பே தள்ளும். und schick sie weg. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை பவுல் அழகாக விளக்குகிறார். Und Paulus erklärt uns die geistliche Bedeutung dahinter. நேரம் இல்லை விளக்குறதுக்கு. Aber ich habe keine Zeit, euch das zu erklären. அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து மாம்சத்துக்கு விலகினவர்கள், ஆவிக்குரியவர்களை மாத்திரமே ஆண்டவருடைய சபை அங்கீகரிக்கிறது. Und nur die alleine, die immer noch geistig, die geistig geboren sind und immer noch geistig standhaft sind, haben Platz im Haus des Herrn.
ஆராதனை நடத்தும்போது பிரதர் வெஸ்லி சொன்னதை கேட்டிருப்பீங்க. Und als wir Lobpreis gemacht haben, hat உன் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா இல்லைன்னா அலறுதல்னு சொல்றாரா? nimmt der Herr eure Preisung an oder sagt ihr, ihr weint einfach nur hier unten rum? நல்லா கவனிங்க. கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. Es gibt viele, die in einer Firma arbeiten. நாங்க ஒரு காரியத்தை பீகார்ல செய்கிறோம். Wir machen eine Sache in Bihar. குஜராத்தில் இருக்கிற கம்பெனி ஒரு பொருளை செய்து ஜெர்மனில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அனுப்புது. Eine Firma in Gujarat, die produziert eine Sache und das sendet sie nach Deutschland. அந்த பொருளை இங்கே இருக்கிற ஜெர்மன் கம்பெனி சோதிச்சு பார்க்குது. குவாலிட்டி கண்ட்ரோல். Und die Firma in Deutschland, die macht eine Qualitätskontrolle hier. எங்க ஆளுக்கு தெரியுமா இங்கிலீஷ். அதுவும் குஜராத்துக்காரன இன்னும் கேட்க வேண்டாம். Und die Leute von Gujarat, da müssen wir gar nicht erst fragen. 50-50 ஆகாததை செஞ்சிருவான். Sie machen irgendwas, was halbherzig ist. ஜெர்மன்காரனா உங்களுக்கு தெரியும். Aber ihr kennt die Deutschen. இவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். Für sie muss alles perfekt sein. நம்ம தான் இங்க ஒன்னு நீட்டிட்டு இருந்த அந்த சட்டை வாங்கினா Wenn wir Kleidung kaufen, ஒரு சின்ன நூல் நீட்டிட்டு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாது ஜெர்மனி. தெரியுமா உங்களுக்கு? selbst wenn ein Faden da heraushängt, dann nehmen die Deutschen எனக்கு ஒரு சிங்கப்பூர்ல நண்பர் இருக்கிறாரு. Ich habe in Singapur einen Freund. ஒரு வருஷத்துல 10 லட்சம் சட்டை வித்தாரு. Und er hat in einem Jahr 10.000 Kleidung gekauft. அவர் பேரையும் நான் சொல்றேன். Und ich sage auch seinen Namen. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். Ich habe einen Freund. அவர் இந்தோனேஷியாவில் போய் in Indonesien டெய்லருங்களை வச்சு hat Näherinnen 10 லட்சம் சட்டை தச்சு ஷர்ட் தச்சு und hat 10.000 Kleidung erstellt. ஐரோப்பாவுக்கு அனுப்பும்போது und als er sie nach Europa geschickt hatte, அவர் அங்க நான் எப்படி ஐயா ஒரே வருஷத்துல 10 லட்சம் ஷர்ட் நீ அனுப்புனேன்னு கேட்டேன் அவர்ட்ட. und habe ich ihn gefragt, wie konntest du so viele அவர் Kleidung என்ன erstellen சொன்னார் in தெரியுமா? einem Jahr? நான் குவாலிட்டி கண்ட்ரோல்ல பக்கா வச்சிருந்தேன். Ich hatte keine gute Qualitätskontrolle. ஜெர்மன்காரன் ஒரு பட்டர்ல லேசா நூல் இப்படி நீட்டிக்கிட்டு இருந்தாலும் ஏத்துக்கொள்ள மாட்டான். Und die Deutschen nehmen ja keinen einzigen Faden weg. சட்டையில ஒரு நூல் நீட்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுல என்னையா வந்துருது? Und wenn er an einem Kleidungsstück nur einen Faden nimmt, was ist denn daran நம்ம schlimm? சட்டை கிழிஞ்சிருந்தாலே தச்சு போட்டுக்கிடுவோம். Und selbst wenn unsere Kleidung ein Loch hat, இவனால nehmen wir das முடியாது. selber zu. Aber er konnte es இவன் nicht. பெர்ஃபெக்ஷனிஸ்ட். Er ist ein Perfektionist. நீங்க இருக்கிற ஊர்ல கத்தி செய்றாங்க. In eurer Stadt, da machen sie Messer. கத்திரிக்கோல் செய்றாங்க. Sie machen Scheren துணி வெட்டுறதுக்கா? für Kleidung, ஆளை வெட்டுறதுக்கு. damit die Menschen gestochen werden. அதனால தான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெட்டும் கத்தி உள்ளுக்குள்ள இருக்குது. அப்பப்போ நாக்கில் டப்புன்னு போட்டு வெட்டிடுறீங்க. Deswegen sind einige auch scharf mit ihrer Zunge hier noch. அந்த ஃபேக்டரியில போய் பாருங்க. Geht zu dieser Firma. பக்காவா குவாலிட்டி வச்சிருக்கணும். Er hat eine sehr gute Qualität. குஜராத்ல பண்ண கம்பெனில Die Firma in Gujarat பொருளை இங்க அனுப்புனா schicken die Sachen hier nach இவன் Deutschland பாதி ரிஜெக்ட் பண்றான். und die Hälfte wird nicht angenommen. இத மறுபடியும் அவனுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. Und das wird dann zurückgesendet. இதுல ரொம்ப செலவாகுது. Und das ist kostspielig. நீங்க ஜெர்மன்காரங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தா பத்தாது, 100 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். Für heute reicht nicht nur 10 Euro, sondern 100 Euro. அதனால Deswegen ஜெர்மன் கம்பெனிக்காரன் ஒரு நல்ல ஆளை தேடிக்கிட்டு இருந்தான். Deswegen haben die Deutschen einen guten gesucht. ஜெம்ஸ்னு ஒரு பாலிடெக்னிக் நடத்துதுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. Und sie wussten, sie haben jemanden gesucht. எங்க ஆளுங்கிட்ட பேசி Sie haben zu unseren Leuten gesprochen. இந்த குவாலிட்டி கண்ட்ரோலை நீங்க பீகார்ல செய்யுங்கடான்னு சொல்லி Sie haben gesagt, macht diese Qualitätskontrolle in அவன் Bihar. ப்ராடக்ட்டை செய்து அங்க அனுப்புவான். Er nimmt unsere Produkte und schickt das dorthin. நாங்க ஜெர்மனிக்காக குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்து அங்க இருந்துங்க அனுப்புறோம். Und wir schicken die Sachen noch von Bihar nach Deutschland, damit da die Produkte அந்த kontrolliert werden. யூனிட்டுக்கு பேர் நாங்க வச்சிருக்கிறது பெசலியேல். Und wir nennen es Bezaliel. ஆசரிப்பு கூடத்துல இந்த பெசலியேல் பேரை தான் வச்சிருக்கோம். Und wir haben es von der Bundeslade vom Heiligen Zelt den Namen genommen. நாங்க பீகார்ல இருந்து உங்களுக்கு உதவி செய்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. Und von Bihar helfen wir euch hier in உங்களுக்கு Deutschland. நட்டு போல்ட் பூட்டி விடுறதே நாங்க தான். Und wir sind hier, damit alles richtig genäht எங்களை wird. நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. Ihr dürft nicht einfach so uns verachten. எதுக்கு சொல்றேன் இத? Wieso sage ich euch das? ரிஜெக்ட் பண்ண வேண்டியதை ரிஜெக்ட் பண்ணிடுவான் ஜெர்மன்ல. Wir müssen das in Deutschland lehnen sie das ab, das abgelehnt werden ஜெர்மன்காரனே ரிஜெக்ட் பண்றான்னா muss. Wenn selbst der Deutsche das ablehnt, தேவனுடைய வீட்ல in Gottes Haus, உன்னை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு முத்திரை போடணும். அப்ரூவ்ட். er muss euch einen Stempel geben, dass er euch annimmt. அப்பதான் வான்னு சொல்லும்போது ஏறி போவீங்க. Und wenn er sagt, ja, komm, dann können wir auch hinaufsteigen. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க. இயேசு வர்றாரு. Nimmt die Hand eure neben und sagt, சீக்கிரமா வர்றாரு. er kommt schnell. உங்களை மேலே ஏறி வாம்பாரா கீழே போவங்க பாரா? Wird er sagen, komm hoch, oder sagt er, geht runter? அவர் கீழெல்லாம் போகணும்னு சொல்ல வேண்டாம். Er muss nicht sagen, geh runter. அப்ரூவல் சீல் இருந்தா மேலே போகும். Wenn du den Stempel hast, dann gehst du selber hoch. அப்ரூவல் சீல் இல்லைன்னா கீழே தானா போயிடும். Und wenn du diesen Stempel nicht hast, dann gehst du selber schon runter. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறதே.
Es ist eine Zeit, wo das Gericht und das Haus Gottes anfängt. வாசிங்க. நான் என்னமோ நியாய தீர்ப்பு செய்ய வந்த மாதிரி என்னையெல்லாம் முறைச்சு பார்க்கறது பார்த்தா இருக்குது. Ich schaue mich an, als würde ich schon über euch richten. நம்ம அண்ணன் பேதுருட்ட கேட்கலாம். Schauen wir uns Petrus an. அவதான் இயேசுவோட ரொம்ப நாள் சுத்திட்டு தெரிஞ்சவர். Er war ja mit Jesus eine lange Zeit. வாசிக்கலாம். 1 பேதுரு 1. Petrus 4வது அதிகாரம் Kapitel 4 17 18 17, 18. நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் ஆவியும் எங்கே நிற்பான்? தெரியுதா? Versteht ihr? ஆண்டவர் அப்ரூவல் போடணும். Der Herr muss uns ஏன்னா நியாய தீர்ப்புங்கிறது அப்ரூவல் இருக்குதா இல்லையான்னு குவாலிட்டி கண்ட்ரோல் செக். Er muss es checken und uns das Go geben. நம்ம இங்க அது வரைக்கும் என்னமோ சாப்பிடாத மாதிரி 4 சுவிங்கத்தை போட்டு தான் அங்க உட்கார்ந்துட்டு சபக்கன்னு. Aber die Menschen hier, die tun es, als hätten sie nicht gegessen und immer ein Kaugummi in den Mund da. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், அப்பதான் முட்டை விட்டு பாப்பான். Und dann machen sie noch eine Kaugummiblase dann. உங்களை சொல்லல. Ich sag nicht euch. நீங்க ரொம்ப நல்ல ஆட்கள். Ihr seid sehr gute Leute. இந்த ஆட்டு ஜாதி ஒன்னு இருக்குது. Es gibt so eine bestimmte Leute. மாட்டு ஜாதி. Die vom அதுக்கு யங் பீப்புள்னா நாங்களாம் யங் பீப்புள் பாருங்க, எங்களுக்கு தூக்கம் வரும்ல. ஏன்னா பாஸ்டர் பேசுறது போர் அடிக்கும். Das, was wir jungen Leute sind, so das, was der Pastor sagt, das ist langweilig für அதனால uns. chewing gum போட்டு Deswegen nehmen wir einen Kaugummi und kauen சில rum. பாஸ்டருங்க புல்பிட்டிலே செய்றத நான் பார்த்திருக்கேன். Ich habe auch einige gesehen, die das von hier oben schon machen. எங்க ஆள் எவனாவது புல்பிட்ல சூயிங்கம் சாப்பிட்டானா அங்கேயே சூயிங்கத்தோட ஒட்டி அங்கேயே வச்சிருவேன். Und wenn ich sehe, dass jemand எந்திரிக்கே முடியாதபடி அங்கேயே ஒட்டி வச்சிருவேன். und ich klebe ihn dann mit den Kaugummi zusammen an diese Stelle. ஏன்? Wieso? தேவ சமூகத்துல நான் பயத்தோடு நடுக்கத்தோடு பக்தியோடு இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். Und ich bin berufen, damit ich voller Angst und Ehrfurcht und voller இந்த Zittern உன் bin. சட்டத்தின்படி அல்ல, என் ஆண்டவருடைய சட்டத்தின்படி. Es ist nicht dein Gesetz, sondern das Gesetz des Herrn. நேத்து எங்க முந்தா நாள் எங்க சர்வீஸ்ல பிள்ளைங்களே 4 வயசுல இருந்து 14 வயசு பிள்ளைங்க முழு சர்வீஸை 2.5 மணி நேரம் நடத்துனாங்க. Und vorgestern haben Kinder im Alter von 4 bis 14 Jahre 2,5 Stunden eine Seminar abgehalten. உங்களுக்கு அதை பார்க்கணும்னா நான் ஜெம்ஸ் டிவி லிங்க் தரேன். Und wenn ihr euch das anschauen wollt, gebe ich euch den Link dafür. ஆங்கிலத்திலயும் ஹிந்திலயும் நடத்துறாங்க. Sie machen es in Englisch und in Hindi. பிள்ளைங்க நடத்துறாங்க. Die Kinder machen es. டோட்டலி சின்ன பிள்ளைங்க. Sie sind alle ganz kleine Kinder. அவங்க செய்த காரியம் உடனே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். Und wenn ihr euch das anschaut, dann seht ihr. அப்போ அந்த சிஸ்டர் ஜீவா சொன்னாங்க, die hat gesagt, அந்த பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. Wie alt sind denn diese Kinder? 11, 12, 13 இருக்குது. முதல்ல வர்ஷிப் நடந்தது. Die ersten, die Worship gemacht haben, sind zwischen 11 und 13. எல்லாம் ஒழுங்கா முக்காடு போட்டுருக்குது. Sie haben alle ein Kopftuch an. அவங்க சொன்னாங்க, Sie hat gesagt, நீங்க எதுக்கு முக்காடு போட சொல்லி கொடுத்திருக்கீங்க? Wieso haben sie denn gesagt, dass sie ein Kopftuch anziehen நாங்க sollen? சொல்லி கொடுக்கல. Wir haben es nicht gesagt. வேதம் சொல்லுது. Die Bibel sagt es. முக்காடு போட வேண்டாம், அதெல்லாம் மனுஷன் நியாயப்பிரமாண காலம். இப்போ நாங்க திறந்து போட்டுருப்போம். இரு. Und heute sagen die, du brauchst kein Kopftuch mehr zu tragen. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுனா தலை தப்பும். Aber wenn du einen Helm aufhast, எனக்கு தான் முக்காடு ஆண்டவர் முடியே கொடுத்துருக்காருனால பிரிச்சு போட்டிருக்கேன்னு சொன்னா போடு. Und wenn du keinen anziehen willst, dann ist das so. இந்தியாவுக்கோ இலங்கைக்கு போனா பிசாசு பிடிக்கிறது அவ்வளோ பொம்பளைங்களுக்கு தான். In India und Sri Lanka kriegen die. அதுக்காக ஆம்பளைங்களுக்கு பிடிக்கல, ஆம்பளைங்களுக்கு உள்ள குடியே இருக்கிறோம். ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கும், உள்ள இருப்பான். Männer und Frauen haben in Indien meistens immer. பொம்பளைங்களுக்கு வந்து இறங்கும், அதனால முடிய சொல்றாரு. போய் பாருங்க ஐயா, ஊரை போய் பாருங்க ஐயா, அவனுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் பிடிக்குது. ஆண்டவர் சொல்ற திறந்த தலை, ஹெல்மெட் இல்லாத தலை, ஆக்சிடென்ட் ஆனா உடஞ்சி போகும், அவ்வளோதான். Der Herr sagt, wenn es ist ein Kopf, was kein Helm aufhaut, und wenn ein Unfall kommt, dann bricht es. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? Wieso sage ich euch das? தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு குவாலிட்டி கண்ட்ரோல் இங்க பாப்பாரு. In Haus Gottes fängt er schon die Qualitätskontrolle an. இங்க தான் பாப்பாரு குவாலிட்டி கண்ட்ரோல். Genau hier fängt die Qualitätskontrolle an. நாங்க குஜராத்ல செய்யறத பீகார்ல பார்க்குற மாதிரி, So wie wir in
dort gucken, was in Bihar kontrolliert wird. ஜெர்மன் கம்பெனிக்கு உதவி செய்யறதுக்காக Und damit die deutsche Firma eine Hilfe hat. இங்க செய்யற பொருளுக்கு சபையில தான் குவாலிட்டி கண்ட்ரோல் நடக்கும். Und genauso ist es bei den Dingen, die in der Gemeinde passieren. Hier ist genau die அப்ரூவான சீல் Qualitätskontrolle. போட்டா தான் மேல போகும். Und wenn du als richtig empfängt wirst, dann kriegst du diese இல்லனா அப்படியே Stempel. புறப்பட்ட இடத்துக்கு போயிடும். Sonst gehst du wieder zurück. எங்களுக்கு அது காசு கொடுக்குறாரு. Hier geben sie Geld. இந்த ஜெர்மன் கம்பெனிக்காரன் எங்களுக்கு காசு கொடுக்குறான். Die Firma in Deutschland gibt uns Geld. அதே மாதிரி Genauso. குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்குற ஊழியர்களுக்கும் Und die Bedienstete, die an die Qualitätskontrolle கர்த்தரே machen, காசு கொடுக்குறாரு. dann wird euch der Herr, der euch den Lohn geben. அப்ப தேவனுடைய சபை எதுக்கு இருக்கு? Und wieso ist die Gemeinde Gottes da? நேத்து சொன்ன ஒரு ஃபேக்டரின்னுட்டு நேத்து சொன்ன ஃபேக்டரின்னுட்டு Gestern habe ich euch gesagt, Firma. இன்னைக்கு சொல்றேன். Heute sage ich euch. இன்னைக்கு சொல்றேன். Heute sage ich euch. குவாலிட்டி கண்ட்ரோல் நடக்கிற இடம் சபையாக்கும். Die Gemeinde ist ein Ort, wo Qualitätskontrolle stattfinden. அவன் என்ன விரும்புறானோ அந்தபடி. அவர் என்ன விரும்புறாரு அதுபடி. Das ist, was der andere möchte, aber. உன் இஷ்டப்படி இருந்தீன்னா இங்கேயே இருந்துருவே, இல்லைன்னா இங்கே இருந்து அடுத்தால கீழே போயிடுவேன். Wenn du hier bleibst, dann bleibst du hier, wenn nicht, dann geht der andere mit dir. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். Der Herr spricht mit dir. வசனத்தில் சொல்ல இருக்கு, வார்த்தைக்கு கலகம் பண்ணினார்களே. Sie haben das Wort verachtet. அதுக்கு பிறகு நடக்கிறதை இப்படியாக ஒவ்வொரு 4 கட்டத்தங்க எழுதுறாரு. Und da steht geschrieben, was danach passiert ist. 107 சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் இப்படி யோசிங்க, அதுல என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு பாருங்க. Schaut euch zu Hause an, was in Psalm 107 geschrieben steht. உங்களுடைய வழியில யோசித்து பார்த்து இதுல பாருங்க. Und vergleicht das mit euren eigenen Wegen. அதுக்கு பிறகு என்ன எழுதுறாரு ஒரு வார்த்தை? Was schreibt er danach? 107:17. 107:17. வாசிங்க. 107 சங்கீதம் 17வது வசனம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் நிர்மூட. ஆம்பிளிஃபைடு வேர்ஷன்ல என்ன எழுதி இருக்குது? என்ன எழுதி இருக்குது? NLTல என்ன எழுதி இருக்குது? ஜெர்மன்ல என்ன எழுதி இருக்குமா? Die Toren. என்ன அர்த்தம்? Also அதே தான் அர்த்தம். ஃபூல்னா என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம் எனக்கு. புத்தி இல்லாதவனா? எல்லாருக்கும் புத்திமானா இருக்கனால தான் டை கோட்டில் மாட்டு வந்துருக்கான். நீ புத்தி இல்லாதவங்கிற? எல்லாம் கல்யாண ட்ரெஸ் வேற மாட்டி வந்துருக்கான். கல்யாண ட்ரெஸ்ஸில் தான் பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. ஆராதனை இல்லை, ராஜா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வந்திருக்கீங்களே, நீ புத்தி இல்லாதவங்கிற? எம்மா நான் சொல்லலம்மா, உங்கள் அம்மா தான் சொல்கிறான். ஜெர்மனில் அப்படி தான் இருக்கா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மூளை கலண்டு போனவன்னு அர்த்தம். வசனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க ஐயா, புரிந்து கொள்ளுங்க. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும், தங்கள் பாதகமான மார்க்கத்தும். பாதகமான மார்க்கத்துக்கு என்ன எழுதி இருக்குது? நேற்று நான் சொல்லி கொடுத்தேன், ரிபல்லியஸ் வே. பாதகம்னா நமக்கு விளங்குறது இல்லை தமிழ். ஏன்னா புரிஞ்சு அந்த நாள்லே தமிழ் தெரியாது, இங்க வந்த பிறகு அதுவும் போச்சு. பாதகம்னா ரிபல்லியஸ். Rebellierte Wege. ரிபல்ட். Sie rebellieren. முரட்டாட்டம், இரண்டகம். அது பாவம். இரண்டகத்துக்கும் முரட்டாட்டத்துக்கும் கீழ்ப்படியாமையோட குணம் சேர்த்து அந்த கீழ்ப்படியாமைய பில்லி சூனியத்தோட. Und sie sind ungehorsam und machen Flüche. அது சாமுவேல் சொன்னது. Das sagt Samuel. சவுலே, Saul, பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். als das Opfer ist lieber Gehorsamkeit besser. கீழ்ப்படியாமை Ohne Gehorsamkeit இரண்டகம் பண்ணுதலும் முரட்டாட்டம் பண்ணுதல் und செய்வனைக்கும் ஒத்த பில்லி சூனியத்துக்கு ஒத்ததா இருக்குது. rebellieren ist aber genauso wie als würdest du fluchen. உன் இருதயம் ரிபல் பண்ணலாம், உன்னுடைய இருதயம் ரிபல் பண்ணலாம். Dein Herz kann rebellieren. ஆண்டவர் ரிபல்லியனை விரும்புறதே இல்லை. நேற்று அழுத்தி அழுத்தி சொன்னேன். Aber ich habe euch gestern gesagt, der Herr mag keine Leute, die rebellieren. Er möchte auch nicht, dass Leute rebellieren. அதுதான் நிர்மூடர்னு போட்டு தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கிற அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். 17 வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். 107:17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Sie schrien zum Herrn ihrer Not. 19வது வசனம். Vers 19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கிட்ட என்ன மெடிசின் இருந்தது? Was hatte für eine Medizin da? வியாதிப்பட்டாங்க, Sie waren krank. நிர்மூலமாய் இருந்தாங்க, Sie waren nackt. நோய் கொண்டுன்னு போட்டிருக்குது.
Und da steht auch, dass sie Krankheit. இந்த நோய் ரொம்ப மோசமான நோய். Und diese Krankheit war sehr schlimm. இது பரவும். Und das wird sich கேன்சர் மாதிரி பரவும். Es wird sich im Körper weiter அப்ப vermehren. நேரத்துல ஐயோ ஆண்டவரேன்னு கத்துனாங்க. Und sie schrien in dieser Situation, Herr, hilf uns. அப்பதான் 20வது வசனம் போட்டிருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து 20வது வசனத்தை வாசிக்க போறோம். Lass uns gemeinsam Vers 20 lesen. என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அது நிமித்தம் 21வது வசனம், அவர்கள் அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் சோஸ்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களா. ஆனந்த துனி ஒலி கேட்கும். ஆரவாரம் அந்த பாட்டை பாட போறோம். Wir werden das jetzt singen. ஆனந்த துனி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் எழும்பும். எல்லாரும் பாடலாமா? கரங்களை தட்டி பைபிளை மடியில் வச்சுக்கிட்டு நல்லா கைத்தட்டி பாடலாம். ஆனந்த துனி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனி. எல்லாரும் சத்தமா. ஆனந்த துனி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாழ்வு. எல்லாரும் பாடலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும், இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். விடுதல் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த தொனி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் எழும்பும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த வசனம் எங்க இருக்குது? Wo stehen diese Verse geschrieben? திருப்புங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம். Jeremia 33. இந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து தான் அந்த நாட்களிலே எசேக்கியா பிரான்சிஸ் எழுதினார். Und mit diesen Worten wurde dieses Lied verfasst. பிரதர் ஆர் ஸ்டான்லியோட கூட அவர் ஊழியம் செய்யும்போது இந்த பாட்டை எழுதினார். அந்த நாட்களில் ஒரு தலைப்பு கீழே ஆனந்த தொலி ஒளி கேட்கணுங்கிறத மனதில் கொண்டு எழுதப்பட்ட பாடல். Und dieses Lied wurde mit einem anderen Bruder noch zusammengeschrieben mit dem Titel Man soll jubeln laut ganz hören. எரேமியா 33வது அதிகாரத்தில் அது காணப்படுகிறது. In Jeremia 33 können wir das sehen. 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Vers 10.
மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முடிச்சிருங்க. அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா 11 33:11. Okay. Die Stimme der Wonne und die Stimme der Freude, die Stimme des Bräutigams und die Stimme der Braut. Die Stimme derer, die sagen, preist den Herrn, der Herrscher, denn gütig ist der ewig wert er seine Gnade. Die Stimme derer, die Lob in das Haus des Herrn bringen. 14வது வசனம் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அடுத்த வசனம். அந்நாட்களிலும் போதும். அந்நாட்களில என்ன நடக்கும்? 22வது வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். What is the result? Was ist das Ergebnis? ரிபெல்லியன் என்கிற பாதகத்தை எடுத்து தூர போட்டுட்டு வசனத்தை அனுப்பி குணமாக்கின போது und als die Rebellion weggefallen ist und als das Wort sie geheilt ஆனந்த துதி ஒலி கேட்கும். dann hört man lautes Jubeln ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கும். und tanzen und preisen. அங்க ஒன்னு நடக்கும் கடைசில. Und am Ende passiert eine Sache. நான் அந்த 22வது வசனத்தின் பின்பதி எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். Und die Leviten, die meine Knechte sind, werde ich zahlreich machen. எப்பவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊழியர்களை எழுப்பும். Und die Segen des Herrn werden Diener erwecken. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஆனந்தமும் விடுதலையும் வந்துவிட்டால் Und in seinem Segen auch Freude kommt und Befreiung, தாவீதின் சந்ததி எழும்பும். dann wird Davids Generation auferstehen. வாலிபர்கள் எழும்புவார்கள். Die Jugendlichen werden auferstehen. தாவீதின் சந்ததியாகிய அவர்கள் எழும்புவார்கள். Die aus David stammen, sie werden auferstehen. அவருக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். Und die Leviten, die für ihn dienen, sie wird er zahlreich machen.